Good morning to all. Today we are going to discuss about the DNA is acting as the nanomaterial. First of all, what is meant by nanomaterial? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நானோ அப்படின்றது வந்து ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு. இப்போ வந்து டிஎன்ஏ வந்து நானோ மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுதா அப்படின்னா இது பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரோல் இந்த டிஎன்ஏவோடது. அந்த டிஎன்ஏவில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு நானோ மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்குக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், DNA is a blueprint of life, okay, as emerging as a powerful nanomaterial. இது வந்து ஒரு பவர்ஃபுல் nanomaterial. ஏன்னா this is அதாவது அதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட டயாமீட்டரோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா this is see here, this is the diameter. இதில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் டிஎன்ஏ அப்படின்னா இது வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரு, வாட்சன் கிரிக் மாடல். இதில் வந்து அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் அப்படின்னு அந்த காம்போனன்ட்ஸ், அந்த 3 கைண்ட் ஆஃப் பேசஸ், அந்த சுகரு, நைட்ரோஜன் பேசஸ் எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவோட டைமென்ஷனோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானோ ஸ்கேலில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் அந்த கியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் எக்ஸைட்டிங் opportunities. Okay, it can be used for the molecular recognitions and drug delivery and more. நிறைய பாட்டில் வந்து இது யூஸ் ஆகுது. திஸ் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்ப்ளோர்ஸ் தி டிவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோமெட்டாலஜி. இது வாஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து ஒரு ஃபுல்லரினோட ஸ்ட்ரக்சர். இது வந்து நானோ ஃபுல்லரினோட C16 ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா. சரி, அடுத்தது நம்ம அப்படின்னு அடுத்த பாட்டில் பாருங்கள், இந்த மாலிகுலர் ரெகக்னிஷன்ஸ் ஆஃப் பயோசென்சிங். இது பயோசென்சிங்லையும் இந்த மாலிகுலர் ரெகக்னிஷன்லையும் வந்து இந்த டிஎன்ஏ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிஎன்ஏ கேன் பி இன்ஜினியர்ட் டு பைண்ட் ஏ ஸ்பெசிஃபிக் மாலிகுல்ஸ். அதான் நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? திஸ் மேக்ஸ் இட் ஐடியல் ஃபார் பயோசென்சிங் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ். என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு. DNA based biosensor can detect chemicals or biological agent. இது ரொம்ப முக்கியமான பார்ட். பாருங்கள், இந்த டிஎன்ஏ பார்த்தோம் அப்படின்னாக்கா இஸ் பேஸ்ட் பயோசென்சார். டிஎன்ஏ பேஸ்டு பயோசென்சார் நிறைய வாஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், நிறைய ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஎன்ஏ பேஸ்டு பயோசென்சார் கேன் டிடெக்ட் தி கெமிக்கல்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக் நேச்சர், ஹைலி ஸ்பெசிஃபிசிட்டி, அப்புறம் வெர்சடைல் அப்ளிகேஷன்ஸ். மோர் தேட் நிறைய அப்ளிகேஷன்ஸில் இந்த டிஎன்ஏ வந்து நம்ம நானோ மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டோம். இந்த டிஎன்ஏ பயோசென்சார்ஸ் ஆஃபர் ஹைலி ஸ்பெசிஃபிசிட்டி ஃபார் டார்கெட் மாலிகுல்ஸ். எந்த இடத்துல டேமேஜ்டு செல்ஸ் இருக்கோ அதுக்கு இது திஸ் இஸ் நாட் எ ட்ரக், திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் த ட்ரக் டெலிவர் அப்படின்னு சொல்கிறோம். நானோ ரோபோட் கூட சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறோம். திஸ் என்ஷூர்ஸ் அக்யூரேட் டிடெக்ஷன்ஸ். அடுத்தது வெர்சடைல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ்டு இன் என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அண்ட் மெடிக்கல் டயக்னோஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத தே ஆஃபர் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் யூசஸ். அடுத்தது பாருங்கள், திஸ் இஸ் அ ரோபோட் இல்லைங்களா. இது வந்து திஸ் இஸ் த டார்கெட் பார்ட் அப்படின்னா எந்த இடத்துல போயிட்டு சிட் ஆகி டிடெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கோம். டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி இது வித் டிஎன்ஏவோட. இப்போ இந்த டிஎன்ஏ நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டிஎன்ஏ ஆர்கமி இட் கேன் கேரி த ட்ரக்ஸ். இட் இஸ் த ட்ரக் டெலிவரி. திஸ் இஸ் நாட் எ ட்ரக். இது வந்து மெடிசன் கிடையாது. இதுக்குள்ளே நம்ம மெடிசனை வச்சு அந்த டிடெக்டர் எந்த இடத்துல டேமேஜ்டு செல்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம அனுப்புறதுக்கு இது யூஸ் ஆகுது. தே ரிலீஸ் த ட்ரக்ஸ் இன் எ கண்ட்ரோல் மேனர். ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதாவது ரிலீஸ் பண்ணி கண்ட்ரோல் மேனர், ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரே டக்குன்னு கொட்டாமல் யூனிஃபார்மாக வந்து இந்த டார்கெட்டட் மாலிகுல்ஸுக்கு மேலே யூனிஃபார்மாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே, திஸ் டார்கெட்டட் டெலிவரி இம்ப்ரூவ்ஸ் த ட்ரீட்மெண்ட் அண்ட் எஃபெக்டிவ்னஸ். இப்படி போடும்போது என்னமாகும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றாங்க. இட் ஆல்சோ மினிமைஸ் சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்னதில் வந்து கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு ஒன்
டிசைன் அண்ட் சிந்தசிஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம், இந்த டிஎன்ஏ மாலிகூல்ஸ் இட் ஆக்டிங் ஆஸ் த நானோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இந்த ஃபேப்ரிகேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, சிந்தசிஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப இதுக்குன்னு பர்டிகுலர் டைம் வச்சியும் நம்ம பண்ணணும். கிரியேட்டிங் த ஸ்பெசிஃபிக் ட்ரை டெலிவரி வெஹிக்கிள்ஸ், இதுக்குன்னு இருக்கக்கூடிய சூட்டபிள் வெஹிக்கிள்ஸ்னால் ரோபோட் மாதிரி, சின்ன மைன்யூட் ரோபோட் மாதிரி, நம்ம நானோ ரோபோட் மாதிரி செஞ்சு கூட திஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது ட்ரக் என்கேப்சுலேஷன்ஸ். என்ன அப்படின்னா செக்யூர்லி லோடிங் த ட்ரக்ஸ். அதாவது நம்ம ஒரு டேப்லெட்டை தண்ணி ஊற்றி நம்ம வாய்க்குள்ளே போடுறதுக்கும் நம்ம வந்து ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்லையா, அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்தது டார்கெட்டட் ரிலீஸ், அதாவது ப்ரிசிஷன்ஸ் மெடிசன் டெலிவரி. கரெக்டாக இந்த இடத்துல தான் போகணும், ப்ரிசைஸ் இந்த இடத்துல தான் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் ட்ரக்கு தான் தேவைப்படும் அப்படின்றத கரெக்டாக நம்ம வந்து வச்சு பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ நானோ என்சைம்ஸ் ஃபார் த கெட்டாலிசிஸ் ஸ்டடிஸ். இல்லையா, பாருங்கள் கெட்டாலிசிஸ் ஸ்டடி, என்னென்ன கெட்டாலிசிஸ் ஸ்டடிஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். DNA nanomaterials act as catalyst in chemical reactions. So many chemical reactions நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். Particularly they are similar to the natural enzymes மாதிரி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றோம். These nano enzymes have industrial and environmental uses. என்னென்ன யூசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்சைம் லைக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா DNA நானோ என்சைம்ஸ் மிமிக் த என்சைம் ஃபங்க்ஷன். அதே மாதிரியே என்சைம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பண்ணுது. அடுத்தது என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன்ஸ். என்ன என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள், யூஸிங் இன் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் ரெமிடியேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ஹான்ஸ் த எஃபிஷியன்சி இன் த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து இது வந்து டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்து என்ன போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பண்ணும். ரியாக்ஷன்ஸோட ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே கிடைக்கிறதுக்கு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கூட சொல்கிறோம். அடுத்தது டிஎன்ஏ நானோ மெஷின்ஸ் அண்ட் ரோபோட்ஸ். பாருங்கள், திஸ் இஸ் த செல்ஸ் நானோ ரோபோட்னு சொல்லலாம். த டிஎன்ஏ கிரியேட்ஸ் நானோ மிஷின்ஸ் அண்ட் நானோ ரோபோட்ஸ். நம்ம அதிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் நானோவில். எப்படின்னா they perform tasks at a molecular level, ரொம்ப மைன்யூட் லெவலில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். These tiny machines have potential in the medicine and biotech. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்து இந்த செல்லில் நம்மளோட கவர்டு ஏரியா, நம்ம நினைக்கக்கூடிய பார்ட், இந்த இடத்துக்கு தான் அது போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் போய் அந்த ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணணும், இந்த இடத்துல தான் வந்து இந்த ரியாக்ஷனை வந்து அது என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து எப்படி இருக்குது, இட் இஸ் அ பொட்டென்ஷியல் ஒன் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 kinds ஆஃப் இது சென்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்சிங் பண்ணுறோம், அப்புறம் அக்யூட்டேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது, அடுத்தது கண்ட்ரோல். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த டிஎன்ஏ மிஷின்ஸ் வந்து அண்ட் ரோபாட்டிக், அதாவது இந்த நானோ ரோபோட்டில் திஸ் இஸ் த நானோ ரோபோட், இதுக்குள்ளே நம்ம ட்ரக்கை வச்சு டேமேஜ்டு செல்ஸுக்கு நம்ம அனுப்புகிறோம். அப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வந்து டைம் எடுத்துக்கணும், எவ்வளோ வந்து நம்ம மீன்ஸ் எப்படி கரெக்டாக உள்ளே லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு பண்ணோம். திஸ் இஸ் டக்குன்னு பண்ண முடியாது இந்த ஒர்க்கை. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோகம்பேட்டபிள் ஸ்கேஃபோல்ட் அண்ட் டிஷ்யூஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா த டிஎன்ஏ நானோ மெட்டீரியல் சர்வ்ஸ் ஸ்கேஃபோல்ட் ஃபார் டிஷ்யூஸ் இன்ஜினியரிங். இது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ். இது தி சப்போர்ட் செல் க்ரோத் அண்ட் டிஷ்யூ ரீஜெனரேஷன்ஸுக்கும் வந்து இது வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. தி எய்ட் அண்ட் ரிப்பேரிங் த டேமேஜ்ட் ஆர்கன்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ரிப்பேர்ஸ் மீன்ஸ் ஏதாவது வந்து பிரேக்கிங், இட்ஸ் நாட் அ பிரேக்கிங், அதுலேருந்து ஏதாவது ஒரு டிஸ்லோகேட், அதாவது எந்த இடத்துல ஒரு மாதிரி கரெக்ஷன்ஸ் மீன்ஸ் அடினைன் குவானைனுக்குள்ளே ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே வந்து இது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து செல் சப்போர்ட் ப்ரொவைடிங் ஏ மேட்ரிக்ஸ் ஃபார் செல் அடிக்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது டிஷ்யூ க்ரோத்துக்கு ப்ரமோட்டிங் டிஷ்யூ ரீஜெனரேஷன்ஸ். அடுத்தது பயோகம்பேட்டபிலிட்டி என்ஷூரிங் நோ அட்வர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஓகே, திஸ் ஆர் த டிஎன்ஏ அப்ளிகேஷன்ஸ். நிறைய
வந்து இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்களேன், டிஎன்ஏ ஃபார் த ஹை டென்சிட்டி டேட்டா ஸ்டோரேஜ். நிறைய ஸ்டோரை வந்து பண்ணிக்கும். ஒரு சிங்கிள் ஹேர்லேருந்து நம்ம வந்து ஒரு டிஎன்ஏவை வந்து இது இவங்களோடது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், இதில் தான் டேமேஜ்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கிரிக், அதாவது அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்டாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நீங்கள் பாருங்கள், வந்து இந்த டிஎன்ஏ இது வந்து டேட்டா ஸ்டோரேஜ். என்னத்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னாக்கா, டிஎன்ஏ ஸ்டோர்ஸ் vast amount of information compatibility. Okay, it is an exciting candidate for a data storage. Okay, researchers explores using DNA to store digital information securely and efficiently. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இட்ஸ் ஹேவ் ஹை கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ், வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதே வந்து டியூரபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங் டேர்ம் டேட்டாவை வந்து ப்ரிசர்வேட் பண்ணோம். செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செக்யூர் டிஜிட்டல் ஆர்ச்சிவிங். ஓகே, லாஸ்ட் ஒன், திஸ் இஸ் த கன்க்ளூஷன்ஸ். பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏ வந்து நானோ டெம்ப்ளேட் வந்து, அதாவது டிஎன்ஏ வந்து என்னமானா, டிஎன்ஏ இஸ் த மெட்டீரியல் ஆஃப் த மெட்டீரியல் டெம்ப்ளேட். அதாவது டிஎன்ஏ வந்து ஒரு நானோ டெம்ப்ளேட்டாக தான் ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணோம், அப்புறம் அசம்பிள் பண்ணோம், அப்புறம் தான் மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணுறோம். டிஎன்ஏ ஆக்ட் அஸ் த டெம்ப்ளேட் ஃபார் அசம்பிளிங் தி நானோ மெட்டீரியல்ஸ். ஓகே, அடுத்தது இட் எனேபிள்ஸ் கிரியேட்டிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். These structures offer precise control over size and shape. Definitely we have to control what is the shape and size of the particles. நிறைய பண்ணுறாங்க நானோவில். பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், ராடு, ஃபைபர், நிறைய எக்கச்சக்கமான ஸ்ட்ரக்சர்ஸ், கோர்ஷல்ஸ், அழகழகான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் யூஸ்ஃபுல் இன் ஃபேப்ரிகேட்டிங் அட்வான்ஸ்டு டிசீசஸ். எந்தெந்த டிசீஸில் எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணி நம்ம வந்து நானோவை வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம், டிஎன்ஏ நானோவை அப்படின்றது பெரிய ஒரு இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டிஎன்ஏ வந்து ஒரு நானோவாக ஆக்ட் ஆனிச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் வந்து டிஎன்ஏ வந்து எப்படி நானோவாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் வந்து இது வந்து செகண்ட் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கவர் ஆகும். இதில் இஃப் யூ ஹேவ் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு தனி சப்ஜெக்ட் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அது அந்த டிஎன்ஏ பற்றி கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. டிஎன்ஏ சென்சார்ஸு எப்படி வந்து சென்சாருக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லிசனர்ஸ் அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ்.